நல்லா மொறு மொறுன்னு இவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்கை இனிமேல் கடையிலலாம் வாங்க வேணாம், வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்தம் பருப்பை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவையும் சலிச்சு சேர்த்துக்கிட்டு அதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 மணி நேரம் ஊற வச்ச 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பட்டர், பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒரு கவரில் எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து அதில் அரேஞ்ச் பண்ணிட்டு அதை மூடி ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக குட்டி குட்டியாக தட்டையாக ரெடி ஆயிரும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தட்டையெல்லாம் ஒன்றொன்னா அதில் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்ல நிறம் மாதிரி சலசல படங்கிற வரை பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு அருமையான பட்டன் தட்டை ரெடி ஆயிருங்க.